தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இந்த ஆண்டு டிசம்பரில் இருந்து ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டின் முதல் ராக்கெட்டாக வரும் 12ஆம் தேதி PSLV C-62 விண்ணில் ஏவப்படுகிறது. இதனையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இஸ்ரோ குழுவினர் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ தலைவர் நாராயணன் குலசை ஏவுதளம் குறித்த தகவலை வெளியிட்டார். ஜனவரி 12 அன்னைக்கு காலையில் 10:17 PSLV 62 ஏஓதி மூலம் EOS N1 செயற்கைக்கோளும் அது கூட 15 கோ-பாசஞ்சர் செயற்கைக்கோள்களும் PSLV C-62 ஏஓதி மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்வெளிக்கு போலார் சன் சிங்கர்னஸ் ஆர்பிட்டில் அனுப்ப திட்டமிட்டிருக்கோம். இன்னத்தில் இரண்டாவது ஏவுதளத்துக்குள்ள வேலைகள்லாம் நல்ல மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு டிசம்பரில் நாங்கள் அங்கிருந்து ராக்கெட் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.